வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் 30 விழுக்காடு போக்குவரத்து ஊழியர்களுக்கு மெமோ வழங்க போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. வணக்கம் லிபிகா. தற்போது இப்படி ஒரு நடவடிக்கை போக்குவரத்து துறையால் எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. போக்குவரத்து தொழிலாளர்கள் தமிழகம் முழுவதும் இன்று 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இவர்களுடைய வேலைநிறுத்த போராட்டம் என்பது இன்று 2வது நாளாக தற்போது தொடர்ந்து இருக்கின்றது. தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய வேலைநிறுத்த போராட்டம் என்பது தொடரும் என போக்குவரத்து தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் 2வது நாளாக வேலை நிறுத்தம் தற்போது நடைபெற்று வருவதால் பணிக்கு வராதவர்கள் கணக்கெடுக்கும் பணியை தற்போது போக்குவரத்து துறையானது மேற்கொண்டு வருகிறது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே சுற்றறிக்கை மூலம் போக்குவரத்து துறை எச்சரித்திருந்தது. அதாவது தொடர்ச்சியாக கடந்த 6ஆம் தேதி அன்றே போக்குவரத்து துறை சார்பில் ஒரு அறிக்கை போராட்டத்திற்கு யாரும் செல்லக்கூடாது, பணியில் இருக்கக்கூடியவர்கள் அன்றைய தினம் பணிக்கு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போது போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பவர்களுக்கு மிரட்டும் தோணியில் ஏற்கனவே பேருந்து பனிமலைகளில் முன் நின்று பேருந்துகளுக்கு இடையூறாக யாரேனும் போராட்டம் தொடர்ந்தால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை சார்பில் மிரட்டும் தோணியில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் தொழிலாளர்களுக்கு மெமோ கொடுக்கும் பணியை போக்குவரத்து துறையானது தற்போது மேற்கொண்டு வருவதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றது. அதாவது மெமோ ஒரு பணியாளருக்கு கொடுத்தால் 1 வாரத்திற்குள் தொழிலாளர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். அதை போன்று தற்போது 30% ஊழியர்களுக்கு தற்போது மெமோ வழங்கும் பணியானது தற்போது மேற்கொண்டு வருவதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதுமே இன்றைய தினம் 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களில் கிட்டத்தட்ட 30% பேருக்கு மெமோ கொடுப்பதற்கான பணியை தற்போது போக்குவரத்து துறையானது மேற்கொண்டு வருகிறது. தொடர்ச்சியாக பணிக்கு இன்று திரும்பவில்லை என்றால் இவர்களுக்கு இந்த மெமோவானது கொடுக்கப்படும் எனவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எம்டிசி, எஸ்இடிசி உள்ளிட்ட 8 போக்குவரத்து கழகம் மூலமாக பணிக்கு வராதவர்கள் பட்டியலை போக்குவரத்து துறை அதிகாரிகள் தற்போது காலை முதலே கண்காணிப்பு தொடர்ந்து கணித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் மெமோ வழங்குவதற்கான நடவடிக்கை முழுவதுமே எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்களை மிரட்டும் தோணியில் உடனடியாக பணிக்கு வர வேண்டும் எனவும் அவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் தற்போது இந்த சுற்றறிக்கை என்பது தொடர்ந்து போக்குவரத்து துறை சார்பில் தற்போது காலை முதலே வண்ணமே இருந்து கொண்டு வருகிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.